உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இந்த நாள் ஒரு விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதால வெளியில எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காராக்கள் கேட்க தொடங்கிட்டாங்க. அதுவும் வழக்கமா கேட்டாலே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம கொஞ்சம் வேற வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாலும், இன்றைய நாள் மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகளிர் தினம். எனவே மகளிர் தினத்துக்கு Facebookல வாழ்த்து போட்டுட்டோம், சமூக வலைதளங்களை எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டோம். எனவே இதுல எல்லாம் வாழ்த்து சொல்லுவீங்க, வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு மகளிருக்கு கேட்கிற உரிமையை கொடுக்குறீங்களா, கேட்டா கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அடுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றதால இன்னைக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா பாசிக்குடா போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனவே பாசிக்குடா போறதா இருந்தா உண்மையில கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் போயிட்டு வாரத்துக்கு எங்களுக்கு 100 கிலோமீட்டருக்கு மேல போகும். அதே நேரத்தில் நாங்க வளமையா நிறைய தடவை போன இடம் இன்னைக்கு லீவ் நாள் அப்படின்றதால அந்த இடத்துல நிறைய பேர் வந்திருப்பாங்க, கூட்டமா வந்திருப்பாங்க. போனா குளிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு புதுசா பார்த்த அனுபவம் அப்படின்றது கிடைக்காது அப்படின்றதுக்காக நம்ம அம்பாறை மாவட்டத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு இடத்துக்கு அழகான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிச்ச உடனே வந்த பேர் தான் நம்ம வினோஜ்குமார். வினோஜ்குமார் அப்படின்னு சொன்னாலே இயற்கை விரும்பி ஒரு இளம் கண்டுபிடிப்பாளர், மிகச்சிறந்த தொழில் முயற்சியாண்மையாளராக வளர்ந்து வரக்கூடியவர். அவர் எப்பவுமே இயற்கையான இடங்களுக்கு அதிகமாக சுற்றுலா செல்லக்கூடியவர். தன்னோட வேலை நேரங்கள் எல்லாம் கழிச்சு மற்ற நேரங்கள் எல்லாம் இயற்கையோட தன்னோட நேரத்தை கழிக்கக்கூடிய ஒருத்தர். எனவே அவர்கிட்ட கேட்டா எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அடிச்ச இடம் தான் ஹிமுத்ருவாவு அப்படின்ற ஒரு இடம். இங்க போனா நீங்க குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது. கல்முனை சேனக்குடியிருப்புல இருக்கக்கூடிய நம்மட வீட்டுல இருந்தே கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் தான் இருக்குது. வெறும் 45 நிமிஷத்துல நாங்க அங்க போயிடலாம் அப்படின்றதால அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. எனவே கல்முனையில இருந்து போறதா இருந்தா நாங்க நிறைய வழிகள் இருக்குது. அதாவது சம்மாந்துறை ஊடாக போய் அப்படி அம்பாறைக்கு அம்பாறையில இருந்து உகன ரோட்ல போகலாம், அல்லது அம்பாறையில இருந்து நேரடியா அந்த ஹிமுத்ருவாவு அப்படின்ற இடத்தை நாங்க லொகேஷன்ல போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு போறதுக்கு 2-3 வழியை காட்டும். இதை விட நாங்க போன பாதை அப்படின்றது எங்களுக்கு லேசா போகக்கூடியது. நம்மட கிட்டங்கி வீதியினூடாக நாவிதன் வழி சவளக்கடையூடாக போய் சடையந்தலாவையில இருந்து உகனைக்கு போறதுக்கான ஷார்ட்கட் இருக்குது. எனவே அந்த ரோட்ல போனோம். எங்களோட சிங்கள உறவுகள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னாலே இயற்கைக்கு எந்த ஒரு குறைச்சலும் கிடையாது, அந்த அளவுக்கு இயற்கையோட ரசனை இருக்கும். எனவே அதனூடாக போற நேரத்தில் நாங்க சரியா அந்த ரோட் போய் உகன ஜங்ஷன்ல உகன போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஏறும். அதுல இருந்து நாங்க கொஞ்சம் திரும்ப கண்டி ரோட்ல திரும்பணும் அப்படின்னு சொன்னா அந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளேயே ஹிமுத்ருவா அப்படின்றது இடது பக்கமாக போட் போடப்பட்டிருக்குது. அங்க உள்ளுக்கு போறதும் கான்கிரீட் ரோட் தான் போடப்பட்டிருக்குது. எனவே அந்த வீதியினூடாக போகலாம். அது இயற்கை அழகான ஒரு இடம். எனவே அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் இயற்கையான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இதை கேள்விப்பட்டிருக்கிறோம், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனா உண்மையில போற பாதைகளே ரசிக்கக்கூடியதா இருந்தது. எனவே அந்த இடத்துக்கு போன உடனே ஹிமுத்ருவாவை ஏரி தான் அது. உண்மையிலேயே அந்த ஏரி, அந்த லேக்கை சுற்றி வர ஒரு பண்ட் இருக்குது, ஹிமுத்ருவா பண்ட். அதுல இருந்து கீழே இறங்கி போகக்கூடிய இந்த இடத்துல சிறிதான ஒரு குட்டி நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குமோ அந்த அழகான ஒரு குட்டி நீர்வீழ்ச்சியை நாங்கள் பார்க்கக்கூடியது மாதிரி இருக்கும். இயற்கையான மலைகள், ஒரு மரங்கள், அதே போல காடுகள் மாதிரியான விஷயங்கள் இதோட சேர்ந்து அழகான தண்ணி, அழகான குளியல் போடக்கூடிய ஒரு இடமா இருக்குது. எனவே நாங்கள் போகும்போது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தும் கூட இந்த இடத்துல ஒரு குடும்பமும் 2-3 ஜோடிகளும் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய சுற்றுலா தலங்களுக்கு வேற நாடுகள்ல இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் அல்லது வேற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் போயிருப்பாங்க. ஆனா எங்கட பகுதி அம்பாறையில வசிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த இடங்களுக்கு வந்திருக்கிறாங்களான்னு கேட்டா சாதாரணமாக இந்த சடையந்தலாவையில இருக்கக்கூடிய குளிக்கக்கூடிய இடம் மாவட்டத்துக்கு போயிருப்பாங்க. அதே மாதிரி அம்பாறையில இருக்கக்கூடிய சில புத்தகங்கள் அப்படியான இடங்களுக்கு போயிருப்பாங்க. ஆனா இந்த இடங்கள் இயற்கையான அளவோட இப்பயும் இருக்கக்கூடிய ஹிமுத்ருவாவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி நீர்வீழ்ச்சி மாதிரியான அமைப்பு இயற்கையான அழகோட இருக்குது. இந்த இடத்தை அறிமுகப்படுத்தினது வினோஜ்குமார் தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். எனவே இன்றைய நாள்ல, இந்த விடுமுறை நாள்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சிறிய ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரியான அமைப்பு. பொதுவாக இந்த மலை நாட்டு பிரதேசங்கள்ல போனா தான் நாங்கள் நீர்வீழ்ச்சிகளை பார்க்கலாம். ஆனா அம்பாறை மாவட்டத்திலே இப்படியான குட்டி நீர்வீழ்ச்சி என்று சொல்லப்படுறதுதான் இந்த ஹிமுத்ருவாவை. கிட்டத்தட்ட உகன நகர்ல இருந்து ஒரு 11 கிலோமீட்டர் உள்ளுக்கு வரும்போது இந்த இடம் இருக்குது. அம்பாறை டவுன்ல இருந்து வரலாம், அதே போல மட்டக்களப்புல இருந்து வரக்கூடியவங்க வெள்ளாவளி ஊடாக கூட இந்த இடத்துக்கு வரலாம். மிகவும் ஒரு அழகான இடமாக இது இருக்கு. எனவே குறிப்பா இந்த பகுதி சுற்றுலா தளத்துக்கு மிகவும் சிறப்பான ஒரு இடமாக இருந்தாலும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடம் கிடையாது. அதனாலதான் இது இன்னும் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த இடத்துல இறங்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ஏரியிலிருந்து கீழே வரக்கூடிய நீரை ஃபுல்லாவே பூட்டி வச்சிருக்கிறாங்க. 2 சைட்டாலையும் வழிஞ்சி வரக்கூடிய தண்ணி மட்டும் தான் இப்போதைக்கு வருது. அதுவே மிக அழகான ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி விழுது. அந்த விழக்கூடிய இடத்துல இறங்கி பார்த்தனா அந்த இறங்கி பார்க்குற நேரம்
நேரம் அது வந்து அந்த விழுந்து மலைக்குள்ளால தான் கீழே இறங்குது. எனவே அந்த மலையோட சேர்ந்த அந்த பகுதியில் கால் வச்சு இறங்கி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஆழமா இருந்தது. எனவே ஆகவும் ஆழத்துக்கு போகாம ஓரளவு முன்னுக்கு இருந்து குளிக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் இருந்தது. அதே நேரத்தில் கீழ்ப்பகுதியில் இறங்கி போனோம் அப்படின்னு சொன்னா இயற்கையாகவே ஒரு மலை வந்து அப்படியே கட்டு மாதிரி, அணைக்கட்டு மாதிரி இருக்குது. அந்த அணைக்கட்டு மாதிரி இருக்கக்கூடிய மலைக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த மலைக்கும் இடையில இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியினூடாகத்தான் நீர் வந்து கீழே இறங்குது. அது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன குட்டி நீர்வீழ்ச்சி மாதிரி, வாட்டர்ஃபால் மாதிரியே இருக்குது. அதே மாதிரி கீழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படி மாதிரியே கீழுக்கு மலைகளில் கீழே இறங்கி இறங்கி போக போக ஒவ்வொரு தட்டுலையும் வந்து சின்ன சின்ன நீர்வீழ்ச்சிகள் மாதிரி அழகாக இருக்குது. உண்மையில் ஃபோட்டோஷூட் செய்யக்கூடியவங்க, அதுவும் கேமரா கொண்டு போய் ஃபோட்டோஷூட் செய்யக்கூடியவங்களுக்கு இது மிகவும் அழகான ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்தை விட்டு வர்றதுக்கே மனம் இருக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி மிக மிக அற்புதமான ஒரு இயற்கையோட கூடிய சூழல். உண்மையில் வெளியில் வெயில் இருந்தாலும் கூட அந்த இடத்துல எந்த ஒரு வெயிலுமே இல்லாத மாதிரி அவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தது. அதே நேரத்தில் வெயில் விழுதா அப்படின்னே எங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு அற்புதமான சூழல் அந்த இடத்துல இருந்தது. எனவே அந்த இடத்துல மிக அழகான முறையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை குளியல் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். எனவே நாங்கள் என்னதான் வாழ்க்கையில் ஓடினாலும் உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் கூட சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படின்றது வந்து இப்படியான மகிழ்வுகள் தான். அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரங்கள், அந்த மணித்துளிகள் வந்து மிகவும் அற்புதமான அனுபவங்களுக்கு எங்களுக்கு தந்து போகும். அந்த அனுபவங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய மிச்சமாக அல்லது எங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதியில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நினைவுகளாக மிஞ்ச போகிறது. எனவே சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக உங்களோட குடும்பத்தோட, உங்களோட உறவுகளோட, உங்களோட நண்பர்களோட, உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அண்மையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் பாருங்க. அதுவே போதுமானது. நிறைய சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வர்றாங்க. அதே நேரம் வேறு மாவட்டங்கள்ல இருந்து நாங்கள் மாவட்டத்தை பார்க்க வருவாங்க. ஆனால் எங்கட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் அல்லது இயற்கையான இடங்கள் எத்தனை இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், உண்மையில் இயற்கை அழகான இந்த ஈழதேசத்தில் வந்து நாங்கள் எங்களோட வாழ்நாள் முழுவதுமே சுற்றி பார்க்கறதுக்கான இடங்கள் இருக்குது. நாங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருந்தது. இந்த நாள் சந்தோஷமாக அமைஞ்சிருந்தது. எனவே இதுவரைக்கும் நீங்கள் போகல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போய் பாருங்க.